அங்கே ஒரு பெரிய கேர்வ் ஒன்று இருக்குது, தண்ணி போகிறதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் பாலம் போட்டு டிபார்ட்மெண்ட் பாலம் போட்டு அங்கேருந்து அவர் பேக் சைடு கொண்டு வந்து இந்த சைடு வரணும். எஸ்எஸ்ஆர் போனதே பிளான் பண்ணால் அவன் சுட்ட நான் கீழே இறங்கணும், இப்போ அவர் கீழே இறங்கணும். இந்த 2 ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த டைமில். விக்ரம் சாரை சொல்லணும்னா கிளைமேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரை வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு வரதே வந்து அந்த கார்லேருந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அந்த வீலு பக்கத்தில் ஒரு ½ ஃபீட்டோட கேப் இருக்காது. நான் டூப் வச்சும் 1-2 ஷார்ட்ஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ஷாட்லாம் எடுத்தோம். ஆனால் படத்தில் வந்து லாங் ஷாட்டை விட்டாங்க. பட் சாரோட ஷார்ட்ஸ் தான் போட்டதே. வீல் பக்கத்துல எல்லாம் போய் வந்தாங்க. சார் வேணாம் சார், ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்குது சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க. அதே போல் கிக் பண்ணி சார் வந்து ரோல் அடித்து கீழே போய் விழுகிறது எல்லாமே வந்து அவ்வளோ ரிஸ்க் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பீமா அந்த மாதிரி படங்கள் ஒரு 4-5 படங்கள் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்.